தமிழக சட்டமன்றத்துல மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. சட்டமன்றம் தொடங்கின உடனே கேள்வி நேரம் தொடங்கியிருக்கு. எம்எல்ஏக்கள் எல்லாம் அவங்க தொகுதிக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணும் இதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க அப்படின்னு வைப்பாங்க. அதற்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலும் அளிச்சாங்க. குறுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏங்க இருங்க, நாங்க ஒத்திவைப்பு தீர்மானம் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக நாங்க பேசியே ஆகணும். இந்த கேள்வி பதில் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரம் கொடுக்கப்படும், அதுக்கப்புறம் நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனா அவங்க கேட்கல. இதனால அதிமுகவை சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் சபாநாயகரை முற்றிட்டு இருக்காங்க. எங்களுக்கு டைம் வேணும். அதே மாதிரி அமுளி தும்மிலி நெரிக்கும் வேலி அந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் அமுளி தும்மிலி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்களை வெளியேற்றப்பட்டிருக்காங்க. வெளியேற்றப்பட்ட உடனே அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மறுபடியும் புத்துணர்ச்சி கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வெளியே வரவே பயங்கரமா கோஷம் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. வெளியே வந்த உடனே பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஒரே நாளைக்கு 5 மானிய கோரிக்கை எப்படி நிறைவேற்ற முடியும்? எப்படி பேச முடியும்? ஏதாவது ஒரு மானிய கோரிக்கை நடத்தி முடிக்க வேணும். சம்பிரதாயத்துக்கு நடத்துறாங்க. ஆண்டுக்கு 100 நாள் சட்டமன்றம் நடக்கணும்னு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில திமுக கொடுத்திருந்தாங்க. ஆனா அப்படியே நடக்குது. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாங்க? தேர்தல் அறிக்கையில் என்ன குறிப்பிட்டாங்க? திராவிட முன்னேற்ற தேர்தல் அறிக்கையில் வருஷத்துக்கு 100 நாள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னாங்க. வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்ற நிகழ்வு நடைபெறும் சொன்னாங்க. இப்ப 5 வருஷம் ஆனா கூட 100 நாள் வராது. ஏன்னா கேள்வி நேரத்துல கேள்வி மட்டும் தாங்க கேட்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சபாநாயகர் சொன்னாரு. சரின்னு பார்த்தா உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மட்டும் பேச சொல்றாரு. 15 நிமிஷம் அவர் பேசுறாருங்க. நேற்று இதெல்லாம் முதலமைச்சர் 15 நிமிஷம் இதுக்கு பற்றி விளக்கம் கொடுக்கிறார் கேள்வி நேரத்தின் போது. அப்ப இந்த விதி எங்க பின்பற்றினாங்க? எந்த மரபை எங்க பின்பற்றினாங்க? சிந்திச்சு பாருங்க. ஆக இதை வேண்டுமென்றே திட்டமிட்டு நாங்கள் வெளியேறிய பிறகு அதை பற்றி பேசுவது. நாங்கள் அவையில் உள்ளே இருந்து கொண்டு விதியின் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டா மறுக்கிறாங்க, பதில் சொல்ல மறுக்கிறாங்க. இதுதான் நடக்கிற உண்மை. சாதி வாரி கணக்கெடுப்புக்கான தீர்மானம் சட்டசபையில கொண்டு வர போறாங்க. அதனாலதான் அதிமுக வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு வர சொல்லிட்டு இருந்தாங்களே. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ஸ்டைல எப்படி திரும்பி பிரஸ் மீட் கொடுக்கிறாரு பாருங்க. அதுல கையில ஒரு ஜியோ வேற வச்சிருக்காரு. ஜியோவை படிச்சும் காட்டுறாரு பாருங்க. இந்த ஜியோ காப்பி இந்த ஜியோ ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்குன்னு சொல்றாங்களே. ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 20/12/2020 அன்று நாங்க அரசாணை வெளியிட்டு அந்த பணியில துவங்கி இருக்கிறோம். ஜியோவோட நம்பர் என்னங்க? அது அவங்களுக்கே தெரியும், நம்ம எதுக்கு சொல்லிட்டு. ஓ அப்படின்னு அவரும் சொல்லிட்டு தான் போயிருக்காரு. ஜியோ நம்பர் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது, எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஜியோ நம்பர் MS நம்பர் 99. வெளியே அதிமுக நிறைய குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனா உள்ள என்ன நடந்திருக்கும்? உள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் விளக்கமும் கொடுத்திருக்காங்க. அவங்க ஏதோ ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால இந்த சட்டசபை கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் 29ஆம் தேதி வரைக்கும் அவங்க நாட் அலவுட் அப்படின்னு நாங்க தீர்மானம் கொண்டு வந்தாச்சுன்னு. ஒருவேளை அவங்க உள்ள இருந்திருந்தாங்கன்னா அவங்க கேட்கிற கேள்விக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்ற பதிலுக்கு அவங்களால எதிர்கொள்ள முடியாது. ஏதோ இவர்கள் ஆட்சி இருக்கும்போது உத்தமனை போனவர்கள் இங்க மட்டும் அவர்கள் பேசியிருந்தால் அவர்கள் ஆட்சியை நடந்ததை முதலமைச்சர் கிழிச்சு எறிந்திருப்பார். நிறைய டிவி ஷோஸ் எல்லாம் பாப்பாரு போலவே, அதனாலதான் அதுல வர்ற டைலாக் அப்படியே ஆக்ஷனோட சொல்றாரு. அதற்கு பயந்து கொண்டுதான் உள்ளே வருவது வெளியே போவது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுமே இந்த விஷயங்கள் குறித்து எந்திரிச்சு பேசியிருக்காரு. பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயக கடமை ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலே முனைப்பாக உள்ளது. இதுக்கு முன்னாடி அதிமுகவை சார்ந்தவர்களை கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சபாநாயகர் கிட்ட ரெக்வஸ்டாவே கொடுத்திருந்தாரு. 2-3 தடவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அவங்கள பரவாயில்ல அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த தடவை அலோவே பண்ணல. பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் கீழ் பேரவையில் கோஷமிட்ட அதிமுக கழக உறுப்பினர்கள் பேரவை பணிகளில் இருந்து தற்காலிகமாக நீக்கி வைக்கப்பட்டு ஆணையிடப்பட்டுள்ளது. அவை முன்னவர் துரைமுருகன் அவர்கள் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. இப்பொழுது 3 கோடி ரூபாய் நம்முடைய எம்எல்ஏக்களுக்கு ஃபண்டு தரப்படுகிறது. அதில் 2 கோடி ரூபாய் அவர்கள் சொல்லுகிற வேலைக்கு கொடுக்க வேண்டும், 1 கோடி ரூபாய் நாம் சொல்லுகிற வேலையை எடுக்க வேண்டும் என்று இருப்பது அது கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, கை கட்டியதை போல் இருக்கிறது. எனவே மாண்பு உறுப்பினர்கள் 3 கோடியும் அவர்கள் இஷ்டத்துக்கு செலவு செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் என்று தெரிவித்தேன். மாண்பு முதல்வர் அவர்கள்
அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். 3 கோடிங்க, 3 கோடி நீங்களே செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 3 கோடினா அவங்களே செலவு செய்ய முடியாது, தொகுதிக்கு செலவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்எல்ஏக்கள் இனிமேல் 3 கோடி ரூபாயை நீங்களே செலவு செய்யலாம், நீங்களே உங்களுக்கு தொகுதிக்கு தான். இதோட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னது? இந்த ஜிஎஸ்டி இருக்கிறது, அது கிட்டத்தட்ட 50-60 நாள் போய்விடுகிறது சொன்னேன். 54 ரூபாய் அதையும் எடுத்து விடுவதாக தெரிவித்திருக்கிறார். மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடந்துச்சு. இதுல ஓம் பிர்லா அவர்கள் 2வது முறையாக சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இது ரொம்ப ஸ்பெஷலா எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்படி ஒரு தேர்தல் அப்படிங்கிறது சபாநாயகருக்காக நடக்குது, அதனாலதான். அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. எதிர்க்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே மோடி அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு பயங்கரமான ரெஸ்பெக்டும் பயங்கரமான வாங்கஜி அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவரை வெல்கம் பண்ணிட்டே வராரு. ஆமா, அந்த தோஸ்து ஜிகிரி தோஸ்து அந்த மாதிரி வாங்க நீங்க சபாநாயகர் அவர்களுக்கு கை கொடுங்க, வாழ்த்து தருவீங்க, கங்க்ராச்சுலேட் பண்ணுங்க அப்படின்னு சபாநாயகர் இருக்கைக்கே போய் எல்லாரும் வாழ்த்தும் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. அவை மரபு என்னன்னா, ஆளுங்கட்சி சேர்ந்த பிரதமர் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் 2 பேர் சேர்ந்து கூட்டிட்டு போய் சபாநாயகரை அவரோட இருக்கையில் அமர வைக்கிறதா மரபு. அதனாலதான் மோடி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சபாநாயகர் இருக்கைக்கு போயிருக்காங்க. இவங்களோட சேர்த்து பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் அவர்களுமே மேல போயிருப்பாங்க. சபாநாயகரா பதவியேற்ற ஓம் பிர்லா அவர்களுக்கு எல்லா உறுப்பினர்களும் அவங்களுடைய வாழ்த்துக்களை ஒவ்வொன்றா சொல்றாங்க. समझ सकते हैं कि स्पीकर का काम कितना कठिन है कि उसके लिए दोबारा जीतना मुश्किल हो जाता है, लेकिन आप जीत करके आए हैं, इसके लिए एक नया इतिहास आपने गढ़ा. இந்தியால 70 ஆண்டுகளா நடக்காத விஷயங்கள்லாம் நீங்க சபாநாயகரா இருக்கும்போது நடந்திருக்கு. அதனால உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமா தெரிவிச்சிருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதாங்க ஹைலைட். Speaker sir, the question is not how efficiently the house is run. The question is how much of India's voice is being allowed to be heard in this house. So the idea, Speaker sir, the idea that you can run the house efficiently by silencing the voice of the opposition is a non-democratic idea. And this election has shown that the people of India expect the opposition to defend the constitution, the Samvidhan of this country. எம்பிக்கள் எல்லாம் அப்படி பேசினாங்க. சபாநாயகர் அவர்கள் எமர்ஜென்சி பீரியட் பத்தி பேசினாரு. ஏங்க இப்பதான் ராகுல் காந்தி அவர்கள் அவரை புகழ்ந்து வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருந்தாரு. அதுக்குள்ள அவங்களுடைய பாட்டி இந்திரா காந்தி பத்தி அட்டாக் பண்றாரு. हम उन सभी लोगों की संकल्प शक्ति की सराहना करते हैं जिन्होंने इमरजेंसी का पुनः जो विरोध किया. சபாநாயகரும் பிரதமர் மோடி அவர்களும் எமர்ஜென்சி பீரியட் குறித்து பேசினதுக்கு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. और शक्तियों का विकेंद्रीकरण अक्षुण्ण रखने के लिए प्रतिबद्ध है. हम संवैधानिक संस्थाओं में எம்பி தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு மைக்கை கட் பண்ணிட்டாங்க. ஆமா, எல்லாரும் இங்கிலீஷ் ஹிந்தியில பேசிட்டு இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் தமிழ்ல சில விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஒரு மக்களவை தலைவர் என்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா காந்தியடிகள் ஆகியோரின், மகாத்மா ஜோதிபா பூலே போன்ற மாபெரும் தலைவர்களின் சிலைகளை ஒரு ஓரமாக கொண்டு போய் श्री राजकुमार छब्बेवाल, आप कोई किसी सदस्य का वकील मत बना करो प्लीज. राजकुमार छब्बेवाल जी. மக்களவைக்குள்ள எமர்ஜென்சி குறித்த பேச்சுக்கு இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் கோஷம் போட்டாங்க. அதே மாதிரி வெளியே பார்த்தோம்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா எமர்ஜென்சிக்கு எதிராக ப்ராட்டஸ்டும் பண்ணியிருக்காங்க. எமர்ஜென்சியா? இப்போ என்ன எமர்ஜென்சி? ஒருவேளை லாக்டவுன் இல்ல அந்த பண மதிப்புகளுக்கு அந்த மாதிரி ஏதாவது வருதா? இதெல்லாம் சின்ன சின்ன நெருக்கடி அப்பப்போ நடக்கக்கூடியது. ஆனா அப்போ நடந்த எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்குமே ஒரு நாட்டுக்கே நடந்தது. அதுதான் அந்த நெருக்கடியை பத்தி சொல்றாங்க. ஓ, இப்ப ஜூன் 25 கிராஸ் ஆயிருக்கும், அதனால அது நினைவூட்டுறதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க. ஆமா, அதேதான் விஷயம். பல நெருக்கடிகளை தாண்டி விக்கிரவாண்டியில நம்மளுடைய அண்ணன் வேட்பாளரை அறிமுகப்படுத்தியிருக்காரு. 13-14 ஆண்டுகளாகிவிட்டது. ஒரு சமரசம் செஞ்சதில்லை எவரோடும், எதற்காகவும் செய்ததில்லை. சீட்டுக்கோ நோட்டுக்கோ பேரம் நடந்திருக்கிறது, படிந்ததில்லை.
ஆமா, நெருக்கடியில தான் ஏதோ கொஞ்சம் இருந்திருப்பாரு போல. கூட்டணிக்காக பேரம் பேசியும் படியில அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. வந்து பெருமையா சொல்றாரா, எப்படி சொல்றாரு? நான் என் வீட்டு அடமானம் வைப்பேன், என் காட்டு அடமானம் வைப்பேன், எதை வேணா நான் அடமானம் வைப்பேன். அப்ப உங்ககிட்ட இருக்கிற அந்த 2 பவுன் செயின் கொடுங்க. நான் சொல்லல, அவர் வந்து எதை வேணா அடமானம் வைப்பேன், ஆனா அந்த 2 விஷயத்தை மட்டும் நான் அடமானம் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எதை வேணாலும் அடமானம் வைப்பேன், ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன். ஆனா சீமான் பேசினாலே வழக்கம் போல திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து கண்டிப்பா பேசியிருப்பாரு. அவங்க 2 அதிமுக விட்டீங்க, அவங்களையும் தானே எதிர்த்து பேசுவாங்க. அவங்க அந்த டைம் விக்ரவாண்டி எலெக்ஷன்ல இல்ல. ஓ ஓகே ஓகே. அதனால இப்ப வந்து மெயின் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே டிஎம்கே பிஜேபி மட்டும்தான். 6 தேர்தலில் நான் போட்டியிட்ட சின்னத்தை படித்துக் கொண்டீர்கள். வேட்பாளர் அறிமுகம் வரை எனக்கு சின்னம் என்ன தெரியாது. தேர்தலுக்கு முதல் நாள் சின்னம் இந்த சின்னம். இது இந்த வாக்கு பெட்டியில் இருக்கலாம், அது இல்லை, வேற சின்னம். இதே மைக்கு வேற சின்னம், வேற வடிவத்தில். ஒரு சின்ன பயலை அவன் தம்பி தங்கைகளையும் பார்த்து என்ன பயம், நீ என்ன பெரிய கிங்காங்க, நீ என்ன பெரிய பரமாத்மா, பாரத நாட்டையே ஆள்கிற பாரதிய ஜனதா ஏன் இந்த இடைத்தேர்தலை போட்டி போடல? ஏன் டிஎம்கேவை அவர் சும்மாவே பேசுவாரு. இந்த டைம் அவருக்கு ஒரு விஷயம் வேற கிடைச்சிருச்சு. என்னது? எம்பிக்கள் எல்லாம் பதவி ஏற்கும் போது நிறைய பேர் வாழ்கன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே, பாராளுமன்றத்துல வந்து மக்களவை உறுப்பினர்கள் பதவி ஏற்கும் போது உதயநிதி எதிர்காலம், எங்களின் எதிர்காலம், உன் எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்க தானே போறேன். என்ன எதிர்காலம்னு பார்க்க தரேன். பட் நீங்க எதிர்காலம் போவீங்க, நாங்க அண்ணன் தம்பி எல்லாம் தெருவில் கோழிக்குண்டு உருட்டி பண்ணாங்கொல்லி ஆகி அப்படி கிச்சு தாம்பல ஆடிட்டு இருப்போம்னு வச்சுக்க. என்ன தம்பி, வரலாற்றிலேயே நீங்க முதலாக இப்பதான் உங்க எதிரியை சந்திக்கிறீங்க. நீங்க பாப்போம், பார்க்கத்தானே போறோம். ஆமா, விக்ரவாண்டியில வந்து எல்லா கட்சியிலும் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. நம்மளுடைய இடிதாங்கி என்ன இங்க இப்படிதான் டோல்கேட் தாண்டி போயிட்டு இருக்காரு. பஸ் எல்லாம் நிக்கும் போது கொஞ்சம் சாப்பிட்டு மெதுவா பிரச்சாரத்துக்கு போவாரு. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 9 கோள்களும் ஒன்றோடு ஒன்றாக கைகோர்த்து கொண்டு இடிக்கு சாதகமாக சுத்தி வருவதனால் சிதறும் கட்சிகள் எல்லாம் பதறி அடித்துக் கொண்டு இடியோட பல்லாங்குழி விளையாட வேண்டும் என்று பல்லை இழுத்து கொண்டு வருகின்றார். பலவீனமான கட்சி பலத்தை கூட்ட வேண்டும் என்றால் நட்புக்கு பாலம் அமைத்துக் கொண்டு கூட்டணி வைத்துக் கொள்ள ஆசைப்படுகின்றார். அது இடியுடன் தான் என்று முடிவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என அந்த கட்சி இந்த கட்சி என பல கட்சிகள் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இடியோட கைகோர்த்து கொண்டு கூட்டணி வைத்து கோட்டையை பிடித்து தன் கொடியை நட்டு வைப்பது என்று ஆளாளுக்கு ரெக்கை இல்லாமல் பறந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில்தான் இடி மூளைக்கு சாவி கொடுத்து யோசிக்கும்படி ஆணையிடுகின்றார். நேற்று வரைக்கும் தெரு கூட்டங்களில் இடிக்கு எதிராக பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருந்த கொடைமடைக்கு இன்று ஒரே நாளில் ஒரே அடியாக மாறியதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று ரூம் போட்டு யோசித்துக் கொண்டிருக்க. என்றைக்கும் இல்லாத திருநாளா என்னை தலையில் தூக்கி வைத்து ஓவரா கொண்டாடுகின்றார் கொடைமடை. இங்கேதான் இடிக்கு சந்தேகம் இரட்டிப்பாக விஸ்வரூபம் எடுத்து இடியின் மூளை முடுக்கில் எல்லாம் எட்டி பார்க்கின்றது. நிஜத்தை பார்த்து பயப்படாத இடி இன்று கொடைமடைக்கு நிழலுக்கெல்லாம் பயப்படுகின்றான். அந்த அளவுக்கு நடிப்பு ரசத்தை குடித்து பல நவரசத்தை பொழிகின்றார் கொடைமடை. நடிப்பில் கால் ஊன்றி நிற்கும் நடிகன் அல்லவா. ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் நடிகனுக்கு நடிப்பு சொல்லி தர தேவையில்லை என்பது போல அவர் நடிப்பு இருக்கின்றது. எப்படியோ மைக்கு பிடிக்கும் என் கைக்கு கை கொடுக்கிறேன் என்று கொடைமடைக்கு சொன்னால் அதை நம்பி போக இடி ஒன்றும் உலகம் அறியாத குழந்தை அல்ல. மாடு இளைத்தாலும் அதன் கொம்பு இளைப்பதில்லை. அதுபோல் தெம்பும் திராணியும் உள்ள இடி தன்மானம் இழக்காத கவரிமான் என்பதை உறுதியுடன் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.